11 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் வேதனைகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பது, வெளிநாடுகளிலிருந்து சுமார் 110 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்திய பொருளாதாரத்தை அதலபாலத்திலே தள்ளி இருப்பது, இவைகளெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் குந்தகத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அவர் காங்கிரஸ் ஆட்சியை குறை கூறி பேசியிருக்கிறார். திரு எல்முருகன் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில 9%. ஆனால் உங்களுடைய ஆட்சியில் 6.5% தான். இதிலிருந்து எது வளர்ச்சி கொடுத்திருக்கிற கூட்டணி என்பது மிக தெளிவாக தெரியும். இந்த மோடி ஆட்சியில விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துறைமுகங்கள் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 இந்திய நாட்டுடைய பொது சொத்தான விமான நிலையங்கள், மும்பை விமான நிலையம் உள்பட அதானி கைவசம் இருக்கிறது. கேரளாவில் உள்ள விழிஞ்சம் போர்ட்ல இருந்து மும்பை போர்ட் வரைக்கும் மொத்தம் 14 துறைமுகங்கள், பெரிய சிறிய துறைமுகங்கள் அதானிக்கு தாரை வார்த்து மோடி கொடுத்திருக்கிறார். நிலக்கரி சுரங்கங்களை கொடுத்திருக்கிறார், மின்சார உற்பத்தி நிலையங்களை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சாதனையா? பொது சொத்துக்களை தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது 11 ஆண்டு கால சாதனையா? ஆகவே சாதனையை பற்றி மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. காரணம், ஆட்சிக்கு வந்த உடனேயே 2014ஆம் ஆண்டில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவான், ஒவ்வொரு வருடமும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் மத்திய அரசு உருவாக்கும், விலைவாசியை குறைப்போம், பொதுத்துறைகளை வளர்ப்போம் என்று சொல்வதெல்லாம் பொய்த்து போய்விட்டது. எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே சாதனை என்று எல்முருகன் அவர் கூறியதெல்லாம் கண் துடைப்பு வேலை. புதுச்சேரி மாநிலத்தில்